ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நேற்றைய உரையில் கல்யாணமே வேண்டாம் என்ற சந்திரகுப்த சர்மாவுக்கு 3 பேர் போட்டி போட்டுக்கொண்டு பெண் தர முன்வந்தார்கள் என்று உரையை முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அந்த நாளில் அனுலோம திருமணங்கள், அதாவது கலப்பு திருமணங்கள் செல்லுபடியாக வேண்டுமானால் அந்தணர் வகுப்பைச் சேர்ந்த வரன் ஒரே முகூர்த்தத்தில் 4 வருணத்தைச் சேர்ந்த 4 கன்னிகைகளை மணக்க வேண்டும் என்ற நியதி இருந்தது. இதற்கு இசைவாக 3 4வதாக 4வது வருடத்தைச் சேர்ந்த பெண் ஒருத்தியையும் சேர்த்துக்கொண்டு அவர்களை பத்தினிகளாக சந்திரசர்மா அடைந்தார். மனம் புரிந்து கொண்ட மங்கையருக்கு தம் கடமையை செய்ய வேண்டும் என்ற அற உணர்வோடு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்திரன் பிறக்கும் வரை இல்லறம் நிதி நடத்தினார். எண்ணியது போலவே உலகுக்கு 4 அருமையான புத்திரர்களை தந்தார். அவர்களே வல்லபரிஷி, விக்ரமாதித்தன், பட்டி, பர்த்ருஹரி என்பவர்கள் ஆவார்கள். அவர்கள் முறையே அந்தனர், அரசர், வைசியர் மற்றும் 4ஆம் வருணத்தவரைச் சேர்ந்த பெண்களிடம் பிறந்தவர்கள் ஆவார்கள். பின்னர் சந்திரகுப்த சர்மா மகாபாஷ்யத்தை பாரில் எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்துவிட்டு கடமையாற்றிய பெருமையுடன் உலகத்தார் கூறும் வீட்டை துறந்து உலகுக்கு மேம்பட்ட வீட்டின்பம் பெறுவதற்கான சாதனையை புரிவான் வேண்டி இமாலயம் சென்றார். முன்னர் மகாபாஷ்யம் கற்றுத்தந்த கௌடரை பத்ரிகாசிரமத்தில் சந்தித்து அவரிடம் ஆத்ம லட்சணத்தை பெற்றார். அவரிடம் சந்நியாசமும் பெற்றார். கோவிந்த பகவத் பாதரானார் அவர். அத்வைத்தத்தின் பேசாத முதல் ஆசான் தட்சணாமூர்த்தி, பேசும் முதல் ஆசான் நாராயணன். மரபு வழியாக அவனுக்கு பின் நான்முகன், அதன் பின் வசிஷ்டர், அந்த மாமுனிவருக்கு பின்னால் சக்தி, பராசரர், வியாசர், சுகர் என மரபு வழியில் சீடர் பரம்பரை வந்தது. சுகர் திருமணமாகாதவர் ஆகையால் சீடர் மரபு வழியில் சீடர் பரம்பரை தொடர்ந்து வரலாயிற்று. சுகாச்சாரியார் சீடர் கௌதமபாதர், அவருடைய சீடர் கோவிந்தபாதர். அவருடைய சீடராக ஆவதற்காகவே சங்கரர் நர்மதா நதியின் தீரம் வந்தடைந்தார். சங்கரர் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான பரம்பரை விஷயங்களை தான் நாம் இவ்வளவு நாட்களாக பார்த்து வந்தோம். இப்போது சங்கரர் துறவு பூணும் நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய சீடனாக ஆவதற்கு வந்த சங்கரரை கண்டதும் தாம் குருவாகவும் பின்னர் சீடனாகவும் இருந்த பழைய நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்த கோவிந்த பாகவதர் மெய்சிலிர்த்து போனார். பாரதத்தில் சிவபெருமான் மானிட வடிவில் அவதரிக்கப் போகின்றான். துறவு கோலம் போன்று அத்வைத அறநெறியை நிலைநிறுத்தப் போகின்றான். பெயரளவில் அந்த பெருமானுக்கு துறவளிக்க கோவிந்தர் நர்மதா நதி தீரத்தில் காத்திருக்க வேண்டும். அதுபோது உமையொரு பாகவனே பாலன் வடிவில் தேடி வருவான் என்று வேதவியாசர் கூறியது நினைவுக்கு வந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. ஞான குழந்தையாக தன்னை தேடி வந்திருக்கும் சங்கரரை அருகில் அழைத்தார். தாயின் அன்போடு வரவேற்றார். தம் குருநாதர் உத்தரவுப்படியே இந்த மகானுக்கு துறவு வழங்குவதற்காக அவர் இந்த நர்மதை கரையில் காத்திருக்கின்றார். உள்ளத்து உணர்வால் ஏற்கனவே துறவியாகிவிட்டவர் சங்கரர். அவருக்கு உடையாளம் துறவு வழங்க வேண்டுமல்லவா? முதலில் கிரமப்படி சந்நியாச தீட்சை அளித்து குடத்து விளக்கை குண்டில் ஏற்றினார். தமது பிறவி பயனை பெற்று ஈசன் சங்கரராக பிறவி எடுத்ததன் பயனையும் தொடங்கி வைத்தார். பின்னர் செங்காவி ஆடையை தந்தார். செங்காவி பூண்ட சங்கரரின் திருவுருவம் ஜோதி சுரூபமாக காட்சியளித்தது. எல்லா மாசுகளும் அக்னியில் எரிந்து விடுகின்றது என்பதற்காக அக்னி வடிவம் தரும் காவியை துறவி அறிகின்றார். சங்கரர் காவி அணிந்து ஞான தீப்பிழம்பாக காட்சியளித்தார். அவருடைய தோற்றம் திருநீறு பூத்த ஞான கனலாக விளங்கியது. அழகிற்கும் ஆணவத்திற்கும் அடையாளமான தலைமயிரையும் அளித்தார். மனம், மொழி, மெய் ஆகிய 3ஐயும் அடக்கி தண்டித்துவிட்ட தன் புற அடையாளமாக திரிதண்டத்தை ஏந்தி திரிதண்ட சந்நியாசியானார் அவர். இப்போது சங்கரர் உலக நன்மைக்காக முழுமை பெற்ற துறவியாகிவிட்டார். உலக சேமத்திற்காக தன்னை வருத்தி கொள்ள தொடங்கினார். இல்லறத்தார்க்கும் சேர்த்து வந்த அந்த மகான் துறவரம் மேற்கொண்டார்.
அத்வைதம் என்ற அரும்பெரும் செல்வத்தை கோவிந்த பாகர் சங்கரிடம் அளித்தார். 1000 முகத்தால் விஷஜ்வாலை கக்கிய தாங்கள் அதற்கு ஈடு செய்வதாக ஒரே முகத்தால் அமுத மொழிகளை பொழிந்துவிட்டீர்கள். அத்வைத ஞானத்தை அடியனுக்கு தந்துவிட்டீர்கள் என்று அழகாகவும் நயமாகவும் கூறி அவரை வணங்கினார். சங்கரர் குருவுக்கு அடங்கி குறிப்பறிந்த சீடராக சில காலம் கொண்டு புரிந்தார். எல்லா விதமான செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஆசானின் அடியினைகளில் நெஞ்சம் பிணக்கும் வேறு பெற்றுவாரின் மதிப்பு மிக உயர்ந்ததாகும். பல்வேறு செல்வங்களை பெறுதலை விட குருநாதரின் திருவுருள் பெறுதலே மிக அரிய பேராகும். சில காலம் சென்றது. சங்கரர் பணிவிடை தமக்கு தேவை என்பதை விட அவரின் பணி உலகுக்கு தேவை என்பதை கோவிந்த பகவத் பாதர் நன்கு உணர்ந்திருந்தார். ஊன உடலுக்கு தாயான ஆர்யாம்பிகை செய்த தியாகத்தைப் போலவே இப்போது ஞானத்தாயாக விளங்கும் கோவிந்த பகவத் பாதர் அவரை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய ஒளியில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.